திருவண்ணாமலையில் நடந்த நிலச்சரிவு பற்றி எல்லாரும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம சிவன் வந்து கண்ணை திறந்துட்டாரு. அதனால தான் பேரழிவுகள் ரொம்ப இருக்குது. அதேபோல் வயநாடு விஷயங்கள்லேயும் வந்து கடவுள் வந்து கண்ணை திறந்துட்டாரு அப்படி இப்படின்னு ரொம்ப புரளிகள் வந்து கிளப்பப்பட்டுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் சிவன் என் அப்பன். என்னை படைத்ததுக்கு மேல், என் தாய் தந்தைக்கு மேல் என்னை படைத்த ஒரு இறைவன். அந்த ஒரு இறைவனுக்கு ஒரு உயிரை கொல்றதுக்கு மனசு வருமா? என்னோட கேள்வியை தான். திருவண்ணாமலையில் ஒரு இன்டர்வியூ நான் உண்மையில ஓப்பனாக பார்த்தேன். ஒரு சித்தர் வந்து சித்தர்கள் பித்தர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் பித்தர்களாய் சித்தர்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. இந்த விஷயங்கள் நான் பேசுகிறதுக்கும் தயாராக இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இறைவன் ஒருவன் தான். அது எந்த ஒரு ரூபத்தில் இருக்குது. இந்துக்கள் சிவனாக கும்பிடுறவங்க, நபிகள் நாயகமாக கும்பிடுற முஸ்லீம்களும் சரி, இயேசுவாக கும்பிடுற கிறிஸ்டின்களும் சரி, எல்லோருக்கும் எந்த ஒரு இறைவனும் ஒரு குழந்தையை கொல்ற அளவுக்கு கொடுமையானவங்க கிடையாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. திருவண்ணாமலையில் நடந்ததுக்கு அது விபத்து, இயற்கை பேரிடர். முதல்ல மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு வரணும். எந்த ஒரு இறைவனும் சத்தியமாக சொல்கிறேன், அவர் படைச்ச அந்த குழந்தைகளை கொல்ல மாட்டார். இயற்கை பேரிடராக நடந்த ஒரு விஷயத்தை தயவு செய்து இந்த மீடியா வந்து இது இப்படி கொண்டு வராதுங்க. அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட பேசுகிறது தயவு செய்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே மக்கள் தயவு செய்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கும்பிடுற கடவுள் உங்களுக்கு நல்லது செய்கிறாரு அப்படி நீங்கள் எப்படி நம்பி கோயிலுக்குள்ளே போகிறீங்களோ, அதே போல் இயற்கை பேரிடர் நடந்தால் இழப்புகளும் நேரிடும் அப்படிங்கிற நம்பிக்கையும் உண்மைத்தன்மையும் மக்கள் உங்கள்கிட்ட முதல்ல தெளிவாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கணவர் திடீர்னு இறந்துட்டார். இயற்கையினால் இறந்தா கூட அது இயற்கை பேரிடர். என்னோட அம்மா அப்பா இயற்கை பேரிடர்லாம் இறந்துருக்காங்க. இதுக்காக போய் நம்ம கடவுளை திட்டக்கூடாது. அதே போல் எந்த ஒரு மனிதனும் பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது நம்மளை படைத்த இறைவனுக்கு மட்டுமே தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலையில் நடந்ததும், வயநாடு நிலச்சரிவில் நடந்ததும், இப்பவும் சுற்றி எவ்வளவோ கோயில்கள் நடக்கிற அசம்பாவிதங்களுக்கு மனிதர்களும் சில இயற்கை பேரிடர்களுமே காரணமே தவிர நம்மை படைத்த இறைவன் கிடையாது. அது முற்றிலும் தவறான கருத்து அப்படிங்கிறத நான் முன்வைக்கிறேன்.